வணக்கம் அண்ட் வெல்கம் டு kamalsadupankarai. இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பாசுந்திக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். இப்போது ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஒரு லிட்ரு எடுத்திருக்கேன். 1 லிட்ரு வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு 4 பேர் சர்வ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இதில் தின் மில்க் எடுத்திங்கன்னா அதில் அந்த அளவுக்கு டென்சிட்டி கிடைக்காது நம்ம பாசுந்தி செய்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அது எந்த பாலாக இருந்தாலும் ஓகே, ஆவின், ஆரோக்கியா, ஹெரிட்டேஜ் எதுவாக இருந்தாலும் ஓகே. ப்ளஸ் இதில் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். 1 லிட்டருக்கு பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ரோஸ் வாட்டர். அப்புறம் சாஃப்ரான், ஏலக்காய் பொடி, பிஸ்தா, பாதாம், cashew நட், இதெல்லாம் நம்ம இதில் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேட்டிங்கும் பண்ணிக்கலாம், பவுட்ரு பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஸோ இப்போ மெயினாக என்னென்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போது நான் அடுப்பை பற்ற வச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 1 லிட்டர் பாலை இதில் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் அதோடவே. பால் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் இது நல்லா ஹையில் இருக்கட்டும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை சிம் பண்ணிடலாம். பால் இப்போ லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்து என்ன ஆட் பண்ணலான்றதை நம்ம பார்த்துடலாம். பால் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஏடை வந்து நம்ம இப்படி லைட்டாக தள்ளி விடலாம். ஓரத்தில் ஸ்டிக் ஆகாத மாதிரி நல்லா அதை இழுத்து நல்லா அப்படி பாலில் விடுங்க. அதை அப்பப்போ இந்த பால் இந்த மாதிரி ஏடு கட்டுது பார்த்திங்களா, அது இப்படி நல்லா இப்படி ஒரு சைடாக தடவி கொடுங்க. இப்படி ஒரு சைடாக சேர்த்து விட்டுட்டு சைடில் ஆகிறத வந்து நல்லா தேய்ச்சி நம்ம இதோட பாலோடு சேர்த்து ஒரு பக்கமாக விட்டுடலாம். இது சேர தான் இதுதான் வந்து நம்ம பாசுந்திக்கு கொடுக்க போகிற டேஸ்ட்டே. ஸோ இன்னும் பால் நல்லா சுண்ட வரணும். 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலாக ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பால் பாருங்கள் நல்லா சிம் ஆகிட்டு, சிம்மிலே நல்லா கொதி வருது பால். ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்படி எடுத்து விடுவோம். இப்போ இவ்வளோ ஏடு கட்டியிருக்கு பாருங்கள், இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த ஏடு இவ்வளோ வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா சிம் ஆகணும். ஸோ இப்படி நல்லா இதில் திரவி கொடுப்போம். இதை திரவி கொடுத்தோன்னே இது நல்லா வரும். இப்படி நல்லா சொன்ன உடனே உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். பால் நல்லா இப்படி பொங்கி வருது பாருங்கள், தெரியுதுங்களா? பால் நல்லா பொங்கி வர்றது. இப்படி இந்த ஆடையை நல்லா இப்படி ஒரு சைடாக நம்ம எடுத்து விடுவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆடை சேர்ந்துருக்குன்னு இந்த சைடு பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த சைடு ஃபுல்லாக ஆடையை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த சைடு மட்டும் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த பால் கொதிக்கிறது தான் டைம் நமக்கு, அதுதான் இதில் வேலையை கண்டி. மற்றபடி இந்த டேஸ்ட்டை அடிச்சுக்கிறதுக்கு பாசுந்திக்கு மிஞ்சின ஸ்வீட்டே இல்லைங்க. இன்னும் அடுத்து கொஞ்சம் சுண்டை காயட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம் இன்னும். இப்போ பாருங்கள் நம்ம போட்ட பால் இந்த லெவலில் இருந்து இந்த லெவலுக்கு குறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த லெவலில் இருந்து இந்த லெவலுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ பொங்கிட்டே இருக்குது பால், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆடை கட்டியிருக்கு பாருங்கள். நல்லா இந்த சைடில் இந்த ஆடையை
நல்லா இந்த சைடில் இப்படி சேர்த்துடலாம் ஆடையை. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ண போகிறேன். இதில் உப்பு எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ ஸ்வீட்டில், இன்னும் ஸ்வீட்டை வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பை ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப்பு ப்ரௌன் சுகரில் நான் இப்போ ஒரு ஒரு பாதி போர்ஷன் போடுறேன். அரை கப்பில் ஒரு 1/4 கப்பு போடுறேன். இன்னும் அது சேர்ந்த பிறகு செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இதில் இப்போ இதில் இந்த அளவுக்கு நிறுத்துகிறேன் நான். இது டேஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம அப்புறமா அதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து ஒரு 4 பாதாம், 4 பிஸ்தா, 4 கேஷ்யூ நட்டை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். மிச்சம் வந்து மேலே கிரேட் பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக. ஸோ இப்போ இதையும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் கலருக்காக கொஞ்சோண்டு கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன் நான், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. இப்போது பாலில் ஊற வச்ச சாஃப்ரான், ஸோ ஒரு 4 சாஃப்ரான் அதில் ஆட் பண்ணியாச்சு. சாஃப்ரான்லாம் நமக்கு ஆப்ஷனல் தான், நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நல்ல இது மறுபடியும் ஒரு வாட்டி எல்லாம் நம்ம போட்டது எல்லாமே சேர்கிற அளவுக்கு நல்லா கலரி விடலாம். இந்த சைடில் வர ஏடு கட்டுறதை மட்டும் நல்லா கொஞ்சம் திருவி கொடுத்தோன்னா அதுதான் நம்ம வந்து பாசுந்திக்கு நம்ம டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த ஐட்டம் தான். பால் நல்லா சேர விடாமல் பாருங்கள். இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். பவுட்ரு பண்ணி போட்டது மிச்சம் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறத நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம மேலே கிரேட்டிங்க்கு டாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இப்போ இது மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு ரொம்ப பவுட்ராக இல்லை, ஒரு கொஞ்சம் கோஸ் பவுடராக நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதில் போட்டோன்னா நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடும் போதும் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நல்லா. ஸோ அதுக்காக இதை இப்படி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டட்டும். சுகர்லாம் நம்ம போட்டிருக்கோம், ப்ரௌன் சுகர், அதெல்லாம் கொஞ்சம் கரையட்டும் அது வரைக்கும். இப்போ இது நல்லா சுகரெல்லாம் நம்ம கலக்கி விட்டது, ஒரு கொதி வந்துடுச்சு. இன்னும் சுகரை நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க அந்த சுகரையும் இதில் ஆட் பண்ணிடலாம், ப்ரௌன் சுகரையும். இப்போ இது ஆப்ஷனல் தான், நான் ப்ரௌன் சுகராக இருக்கட்டும்ன்றதுக்காக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ இதில் வந்து வெறும் கல்கண்டு பவுடர் போடுறதா இருந்தாலும் போடலாம், நம்ம நார்மல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகட்டும்ன்றதுக்காக வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் திக்கானோடனே நம்ம இறக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 or 2 hours வச்சுட்டு நம்ம கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். ஹாட் பாதாம் மில்க் அந்த மாதிரியும் இருக்கும். கோல்டாக சர்வ் பண்ணோன்னா நம்ம பாசுந்தி திக்காகவும் இருக்கும். நல்லா இது கொதி வருது. கொதி வந்ததுன்னு நல்லா இப்படி எடுத்துக்கிட்டுங்க. ஸோ இப்போது ரொம்ப கலக்கி விட்டிங்கன்னா அந்த ஆடையெல்லாம் கலைஞ்சிடும். ஸோ அதனால் இதை எடுத்து வச்சுருக்க நம்ம பால் ஆடையை வந்து நல்லா அப்படியே லைட்டாக அப்படியே மேலே தடவி விடுங்க. மேலே தள்ளி விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு ஆடை. ஸோ இப்போ இது நல்லா ஆடை வந்துச்சு பாருங்கள் எப்படி. ஸோ இப்போ எப்படி நல்லா எல்லாத்தையும் எடுத்து இந்த பால் ஆடையை ஒரு பக்கமாக தடவி விடுங்க. இந்த ஸ்டேஜ் போதும், நம்ம இதை இறக்கிடலாம். இப்போது நம்ம இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்கிறது ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டர் வாசனைக்காக அதை கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சூடு ஆறின பிறகு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில் பண்ணுற பிறகு எப்படி இருக்குதுன்னு நம்ம சர்வ் பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.